கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பண மோசடி வழக்கில் ஆஜரான சவுக்கு சங்கருக்கு 4 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூர் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் அப்பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் சவுக்கு சங்கர் யூடியூபில் பணிபுரிந்த விக்னேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து, எங்கள் யூடியூபில் விளம்பரம் செய்தால் உங்கள் நிறுவனம் மிக பெரிய அளவில் வளரும் என ஆசை வார்த்தை கூறியதில் கிருஷ்ணன் 7 லட்சம் ரூபாய் பணத்தை விக்னேஸ்வரனிடம் கொடுத்துள்ளார். ஆனால் விக்னேஷ் சொன்னபடி நடந்து கொள்ளாததால் கிருஷ்ணன் தனது பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். அதற்கு விக்னேஷ் பணத்தை தர முடியாது என ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக விக்னேஷ் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் கிருஷ்ணன் புகார் அளித்துள்ளார். அதன்படி விக்னேஸ்வரனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் அந்த யூடியூப் நிறுவனத்தின் உரிமையாளர் சவுக்கு சங்கரை புழல் சிறையில் இருந்து அழைத்து வந்து நேற்று மாலை கரூர் கிளை சிறையில் அடைத்தனர். பின்னர் இன்று காலை கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தினர். நீதிபதியிடம் இந்த வழக்கு சம்பந்தமாக சவுக்கு சங்கரை விசாரிக்க 7 நாள் போலீஸ் காவல் கேட்டு கரூர் போலீசார் கோரிக்கை வைத்தனர். காவல்துறையினரின் கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி 4 நாள் மட்டும் போலீஸ் காவல் கொடுத்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, புழல் சிறையில் சவுக்கு சங்கரை போலீசார் மிகவும் கொடுமைப்படுத்துவதாகவும், சாதாரண கைதிக்கு தர வேண்டிய அடிப்படை வசதிகள் எதுவும் அவருக்கு அளிக்கப்படுவதில்லை, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கருக்கு மருந்து மாத்திரைகள் கூட தராமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இது தொடர்பாக நாளை ஜாமீன் மனு போட உள்ளதாக தெரிவித்தனர். அந்த எலும்பு உடைஞ்சது மாவு கட்டை போட்டிருந்தாங்க. அந்த கட்டை அவுக்கிறதுக்கு கூட ஜெயிலில் இருக்கிற மருத்துவமனைக்கு ஒரு அழைச்சிட்டு போகல. ஜெயிலே ஒரு கட்டை அவுத்திருக்காங்க. கை வீங்கி இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்கல. இன்னும் சீல் பிடிச்சிருக்கா என்ன கூட அவர் தெரியல. உடலில் அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் இருக்கு. அவருக்கு டயபெட்டிக் ஃபுட்டு கொடுக்கறதே கிடையாது. சாதாரண ஃபுட்டு கொடுத்துட்டு டைம் கொடுக்கறதுல அவர் தனியாக சிறையில் தான் வச்சுருக்காங்க. எந்த விதமான வசதிகளும் ஒரு பணித்தர கிடையாது. அதே மாதிரி அவருக்கு படிக்கிறதுக்கு நாளிதழ்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட புக்கு, அதாவது 19/6/2024 அவரோட வழக்கறிஞர் மூலமாக புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸை கூட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்குற படிக்கிறது. அதே மாதிரி அவர் அக்கௌண்ட்டில் 5 பேப்பருக்கு ஒரு பணம் கிடையாது. ஆனால் டெய்லி 1 பேப்பர் 2 பேப்பர் கூட அவர் படிக்க தரதில்லை. வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்காக மனு போடுறாங்க. மனு போட்டு சந்திக்க போனால் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியே தரதில்லை. மீறி அவர் பர்மிஷனாக வழக்கறிஞர் சந்திக்க போனாலும் கூட ஜெயிலரையும் கூட சூத்திரம் நின்றுட்டு எதுவும் பேச அனுமதிக்கிறது இல்லை. இதோட கொடுமை என்னன்னா, அதே புழல் சிறையில் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார். அதனால இவர் அந்த மருத்துவமனை பக்கமே அழைச்சிட்டு போறதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதில்லை. அப்படி ரொம்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவருக்கு ஒரே ஒரு டேப்லெட், பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து கம்மி படுத்தணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறது இல்லை. புதுக்கோட்டையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் எனவும், உலக அளவிலான செஸ் போட்டி கூட மகாபலிபுரத்தில்தான் நடைபெற்றதாகவும், கேலோ இந்தியா விளையாட்டுகளும் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாகவும், தொழில்துறையில் 14வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது 2வது இடத்திற்கு வந்துள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறினார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினருக்கு நாமும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், சில இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது குற்றவாளிகளை கண்டறிய காலதாமதம் ஆவதாகவும் கூறினார். 4வது தூணான பத்திரிகையாளர்கள் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஒரு சில சம்பவங்களை வைத்து திமுக பின்னடைவை சந்திக்கும் என்று கூறுவது தவறு என்றும், எந்த தேர்தல் நடந்தாலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் எனவும் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கிக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூறினார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எல்லா வழிபாட்டு தலங்களில் உள்ளவங்களும் இஷ்டப்படி அங்கே போய் வழிபாடுக்கு போகிறாங்க. பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி உலக அளவில் நடைபெற்றுக்கிட்ட செஸ் போட்டி எங்கே நடந்து? மகாபலிபுரத்தில் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம், மகாபலிபுரத்தில் தான் நடந்து. அதே போல் கோலோ விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் 14வது இடத்துல தொழில் துறையில் இருந்த மாநிலம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். திருச்சி அருகே அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கட்டை கம்புகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருச்சி மாவட்டம் முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. கல்லூரியில் முசிறி, துறையூர், தாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவருக்கும் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் தகராறு குறித்து தனது அண்ணனுக்கு தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த மாணவனின் சகோதரர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்துக் கொண்டு கம்பு கட்டைகளால் எதிர்த்தரப்பு மாணவனை அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 மாணவர்களுக்கும் மண்டை உடைந்தது. காயமடைந்த இருதரப்பு மாணவர்களும் முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முசிறி காவல்துறையினர் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாணவர்களிடையே ராகிங் செய்ததால் ஏற்பட்ட மோதலா அல்லது சாதிய ரீதியிலான பிரச்சனையா என பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் நாய் கடித்து ஒரு பெண் உள்பட 6 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் இறைச்சி கடைகளில் இருந்து வீசப்படும் எலும்புகளை தின்பதற்காக ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இவை அடிக்கடி சாலையில் சண்டையிட்டு சாலையில் செல்வோரை துரத்தி சென்று கடிப்பதுடன் சாலையின் குறுக்கே திரியும் போது விபத்தில் பலர் சிக்கி காயமடைகின்றனர். இந்நிலையில் இன்று நங்கவள்ளி சப்பானிப்பட்டியில் வீட்டில் தங்கமணி என்ற பெண்ணை நாய் கடித்தது. இதேபோல் சின்னையன், வெங்கடாச்சலம், அங்கப்பன், காசி கவுண்டர், இளைய பாரதி ஆகியோரையும் நாய் கடித்துள்ளது. 6 பேரும் தற்பொழுது மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் நாய்களை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூரில் பட்டப்பகலில் வீட்டின் பீரோவில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் ரொக்கம் 20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் எம்ஜிஆர் நகர் அம்பேத்கர் தெருவில் வசித்து வருபவர்கள் ஏசையா, சுதா தம்பதியினர். இதில் ஏசையா வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் சுமார் 10:30 மணியளவில் மனைவி சுதா தையல் வகுப்பு சென்றுள்ளார். இந்நிலையில் வகுப்பு முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோ திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் நகைகளை தேடி பார்த்தபொழுது 10 சவரன் நகை மற்றும் ரொக்கம் 20,000 ரூபாய் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு புகார் செய்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.